கர்நாடக மாநிலம் பெலகாவியில் ரோட் ஷோ சென்றார் பிரதமர் மோடி. சாலைகளின் இருபுறம் திரண்ட பாஜக தொண்டர்கள் முழக்கங்கள் எழுப்பி உற்சாக வரவேற்பு. தமிழ்நாட்டில் மே மாதம் 4ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும். குறைந்தபட்சம் 6 மாவட்டங்களில் பகல் நேர வெப்பம் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் பாலக்காடு, திருச்சூர், கண்ணூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை கடுமையாக அதிகரிக்கக்கூடும். மே 2ஆம் தேதி வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சங்கரன்கோவிலில் சாலையோர நீர் நிறைந்த பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. பல மணி நேரம் போராடி காரையும் காருக்குள் உயிரிழந்த தம்பதி உடலையும் மீட்ட தீயணைப்புத் துறையினர். ஆவடி அருகே இரட்டை கொலை அரங்கேறிய சம்பவம். தம்பதி கொலை நிகழ்ந்த இடத்தில் செல்போன் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சந்தேகத்தின் பெயரில் வடமாநிலத்தை சேர்ந்த மகேஷ் என்பவரிடம் போலீசார் விசாரணை. மொத்தக்கடை பகுதியில் போதையில் மக்களை தாக்கிய வழக்கில் மேலும் 3 பேர் அதிரடி கைது. ஏற்கனவே இவ்வழக்கில் சிறார் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை அதிரடி நடவடிக்கை. அமெரிக்காவின் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தினர் ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் இருந்து தவறி விழுந்த 7 மாத குழந்தை மீட்பு. குழந்தையை குடியிருப்பு வாசிகள் ஒன்று கூடி மீட்கும் திக் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தில் சாலையில் விதிமுறைகளை மீறி திடீரென திரும்பிய ஆட்டோ மீது மோதிய இருசக்கர வாகனம். நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த வாகன ஓட்டியை கண்டுகொள்ளாமல் சென்ற சக வாகன ஓட்டிகள் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சத்தீஸ்கரில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. சரக்கு வாகனத்தில் பயணித்த 5 பெண்கள் உட்பட 8 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. மேலும் 23 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்காவில் நிலவிய சூறாவளி முன்பு இளம் ஜோடி மோதிரத்தை மாற்றி நிச்சயதார்த்தம் செய்த காட்சிகள் இணையத்தில் வைரல். சினிமாவில் இடம்பெறும் காட்சிகளை போன்று பார்ப்பதற்கு இருப்பதாக வீடியோவை பார்த்த பயனர்கள் பலரும் அந்த காதல் ஜோடியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.